மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். வெளிவிவர அமைச்சர் இன்று ஜெனீவா பயணம். உலகளாவிய இணைய சேவையில் ஏற்பட்டுள்ள சிக்கல். இல்ல பேருந்து சாரதியில் ரத்த பரிசோதனை. போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். மித்தனிய பகுதியில் மீட்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்களுக்கான ரசாயனங்களும் தமக்கு தொடர்பு இருப்பதாக ஊடகங்கள் வெளியிடப்பட்ட செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச மறுப்பு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவின் ஊடகப் பிரிவு குறித்த செய்தி போலியானவை என்று அறிவித்துள்ளது. மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு கொண்டுவரப்பட்ட ரசாயனங்கள் மீட்கப்பட்ட நிலையில் நாமல் ராயபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜோன் டன்ஸ் பெர்னாண்டோ ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்திருந்தார். எனினும் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நாமல் ராயபக்ச தரப்பு நேரடியாக மறுப்பு வெளியிட்டுள்ளதுடன் ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பில் நாமலின் ஊடகப் பிரிவு பதிலளித்துள்ளது. அத்துடன் ராயபக்சக்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் நாமல் ராயபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய இணைய சேவையில் சீர்குலைவுகள் ஏற்பட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செங்கடலில் உள்ள பல சர்வதேச கேபிள்கள் துண்டிக்கப்பட்டு சேதமடைந்துள்ளமையே இவ்வாறு இணைய சேவை சீர்குலை ஏற்பட்டமைக்கு காரணம் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. செங்கடலின் வழியாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவுடன் ஐரோப்பாவை இணைக்கும் பல சர்வதேச ஆழ்கடல் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதன் விளைவாக ஆசியா, ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் பயனர்களுக்கு இணைய சேவைகளின் வேகம் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லைப் பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து ஓட்டுநரின் ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி குறித்த ரத்த மாதிரிகள் இன்றைய தினம் மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. விபத்து நேர்ந்த இடத்தில் ஓட்டுநர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்ததா என்பது கண்டுபிடிப்பதற்காகவே இந்த இரத்த பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. ராவண எல்ல வனப்பகுதியில் கடந்த வியாழக்கிழமை 1000 அடி பள்ளத்தில் விழுந்த பேருந்திலிருந்து 34 பேரில் 15 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 18 பேர் காயமடைந்ததாகவும் ஒரு பயணி காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்காளி நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை ஏற்றிச் சென்ற குறித்த தனியார் சுற்றுலா பேருந்து நுவரெலியாந்து திரும்பிக் கொண்டத போது ஒரு சொகுசு காரில் மோதி பள்ளத்தில் விழுந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் 5156 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டில் பணிபுரிவோர் அனுப்பியுள்ளார்கள். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மட்டும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் மொத்த பணம் அனுப்புதலில் 680.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். மேலும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அனுப்பப்பட்ட 5116 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இது கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தை விட 19.3% அதிகம் எனவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த ஆண்டில் முதல் 8 மாதங்களில் சுற்றுலா வருவாய் 2.03 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டில் இதே காலப்பகுதியில் பெறப்பட்ட 1.88 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒப்பிடும்போது 7.8% அதிகமாகும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் இலங்கை தொடர்பான அறிக்கையை ஏற்ற முடியாது. ஆணையாளர் இறுதி அறிக்கை துல்லியமாகவும் சமநிலையுடனும் அமைய வேண்டும் என ஜெனீவாவில் உள்ள இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதி பணிமனை தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 60வது அமர்வு நாளை ஆரம்பமாகிறது. அதில் சமர்ப்பிக்கப்பட உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை தொடர்பிலேயே ஜெனீவாவில் உள்ள இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதி பணிமனை மேற்கண்டவாறு கூறியுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 57 கீழ் ஒரு தீர்மானத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த தீர்மானத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் பொறுப்புக்கூறல் திட்டத்தை நாம் தொடர்ந்தும் எதிர்பார்க்கிறோம். இதுபோன்று வெளிப்புற திட்டங்கள் உள்நாட்டு நல்லிணக்க முயற்சிகளுக்கு தீங்கு விளைவிக்கும். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துடன் அதன் நிரந்தர மனித உரிமைகள் பொறிமுறையுடனும் இலங்கை நெருக்கமான ஒத்துழைப்பை பேணி வருகிறது. இதனால் இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் ஆணையாளரின் இறுதி அறிக்கை துல்லியமாகவும் சமநிலையுடன் அமைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டில் மனித உரிமைகள் நிலைமையை மேம்படுத்த இலங்கை அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்தும் அந்த அறிக்கை விவரித்துள்ளது. முன்னதாக ராணுவம் மற்றும் படையினரின் மோசமான மனித உரிமை மீறலை இலங்கை அரசு ஒப்புக்கொண்டது தவறிவிட்டது. இலங்கை ரோம் சட்டத்தில் கையெழுத்திட வேண்டும் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை வலியுறுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்திற்கான தனது முன்மொழியை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. இந்த முன்மொழிவை மின்சார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. எனினும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. இந்நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் குறித்த முன்மொழியை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவலின்படி இலங்கை மின்சார சபை 6.8% மின்கட்டண அதிகரிப்பை கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான பொருட்கள்
கொள்கலங்களில் கொண்டுவரப்பட்டிருக்கும் நிலையில் கொள்கலங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறிய விடயங்களுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் கட்சி உறுப்பினரை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தினால் சோதனை என்று விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலங்களுக்கு மேலதிகமான சில கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சரது செயலாளர் கூறுகின்றார். குறித்த கொள்கலங்கள் எங்கு இருக்கிறது என்பது குறித்து தாம் அறிந்திருப்பதாகவும் துறைமுக அமைச்சர் முன்னதாக பொறுப்பு கூறினார். எனவே இந்த கொள்கலங்களுக்கும் அவற்றில் ஒன்றா என்று அரசாங்கத்திடம் கேள்வி கேட்க வேண்டும். நுவரெலியாவில் போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறெனில் இந்த காணி யாருக்கு சொந்தம் எனவும் ஆராயப்பட வேண்டும். பல்வேறு முதலீடுகளில் கொண்டு வருவதற்காக கூறிய அரசாங்கம் இறுதியில் போதைப்பொருள் முதலீடையே கொண்டு வந்துள்ளது. போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் கட்சி உறுப்பினர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த காலங்களில் பல்வேறு கட்சியுடன் செயற்பட்டுள்ளார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பலர் கடந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கும் ஆதரவளித்துள்ளார்கள். போதைப்பொருள் கடத்தக்காரர்களுடன் மொட்டு கட்சியினை தொடர்படுத்தி பேசும் அரசாங்கம் ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்புடைய இப்ராஹிம் தொடர்பில் எந்த வகையான நடவடிக்கையை எடுத்துள்ளது? பயங்கரவாதிகளின் பணத்தில் அரசியல் செய்யும் அரசாங்கம் தற்போது ஒரு உறுப்பினரின் பிரச்சனையை கொண்டு பொதுஜன பெரமுன மீது சேறு பூச முயல்கிறது. ஆயுதங்கள் அடங்கிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறியிருந்தார். போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான பொருட்கள் இந்த கொள்கலங்களில் கொண்டுவரப்பட்டிருக்கும் நிலையில் சில நேரம் அர்ச்சுனா கூறிய விடயங்களுக்கும் உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளது. இந்த கொள்கலன் குறித்து வெளிநாடுகளிலிருந்து எவ்வித புலனாய்வு அறிக்கைகளும் கிடைக்கவில்லையா அல்லது வந்த அறிக்கைகளை புறக்கணித்து அரசாங்கம் கொள்கலன்களை வெளியேறியதாக என்றும் காவல்துறை அதிபர் கூற வேண்டும். கடந்த ஜனவரி மாதம் வந்த கொள்கலன்கள் செப்டம்பர் மாதத்தில் மீட்கப்பட்டுள்ளன. இந்த 9 மாத இடைவெளியில் குறித்த கொள்கலன் பொருட்கள் அதிலேயே இருந்ததா என்பது குறித்து தெரியவில்லை. வந்த பொருட்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கலாம். இந்த கொள்கலன்கள் குறித்த இடத்துக்கு எவ்வாறு கொண்டு வரப்பட்டன, அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கியபடியா என்று அரசாங்கம் கண்டறிய வேண்டும். எங்களது கைகளில் ரத்தம் படியவில்லை. எவ்வித சட்டவிரோத செயற்பாடுகளிலும் நாம் ஈடுபடவில்லை. இயலாமையை மூடி மறைக்க பொதுஜன பெரமுன மீது அரசாங்கம் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறது. கடந்த காலங்களில் எமில் காந்தர் என்ற நபர்களுடன் நான் இருந்ததைப் போல ஒரு படத்தை காண்பித்து என்னையும் விடுதலை புலிகளாக காட்டும் முயற்சிகளும் இடம்பெற்றன. ஆட்சியில் இல்லாத போது பொய் கூறிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்புறம் பொய்களையே கூறி வருகின்றனர். பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கலவின் செயற்பாடு கவலை அளிக்கின்றது. எனவே இந்த விடயத்தை அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தாமல் அரசாங்கம் பக்கச்சார்பற்ற வகையில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் இன்று காலை ஜெனீவாவுக்கு விமானம் மூலம் பயணமாகிறார். அமைச்சருடன் ஜெனீவாக்கான இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதி தயானி மெண்டிஸும் செல்லவுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இதில் மதியம் 1 மணியளவில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் உரையாற்றுவார் என்றும் தெரியவந்துள்ளது. தொடர் விடுமுறையொட்டி நுவரெலியாவில் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவித்து வருகின்றார்கள். 3 நாட்கள் தொடர் விடுமுறையானால் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் ஆயிரக்கணக்கானோர் தமது பொலினை போக்குவதற்காக வருகை தருகின்றார்கள். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கிரகலவாவியிலும் அதன் கரையோரத்திலும் சாகசங்கள் மற்றும் குதூகல நிறைந்த ஏராளமான விடயங்களை அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு வருவோர் காலை முதல் மாலை வரை பொழுதுகளை கழித்து இரவில் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணங்களை தொடர்கின்றார்கள். இதனால் இரவில் விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக நுவரெலியா, பதுளை, நுவரெலியா கேண்டி, நுவரெலியா ஹட்டன் போன்ற பிரதான வீதிகளில் செங்குத்தான வளைவுகள் மற்றும் அதிக பள்ளங்களையும் கொண்டுள்ளது. இதனால் அதிகமாக வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி வருகின்றன. எனவே வீதிச்சட்ட ஒழுங்குகளை மீறுதல், மதுபானம் மற்றும் போதை பஸ்ஸுகளுடன் வாகனம் ஓட்டுவோர் உரிய அனுமதி இல்லாமல் வாகனத்தில் பொதுமக்களை ஏற்றுதல், தாண்டோனித்தனமான வேகம் என்பவற்றினால் விபத்துக்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. எனவே எதிர்காலங்களில் பாரிய விபத்துக்களை தவிர்க்க வேண்டுமானால் இதனோடு சம்பந்தப்பட்ட சகலரும் கூட்டணிந்து ஒத்துழைப்பு அவசியமாகும். வாகன விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றமைக்கு சாரதிகளின் கவரையுரிமையே முக்கிய காரணமாக அமைகிறது. இதில் சாரதிகள் வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களை செலுத்துவதே வாகன விபத்துக்களுக்கு காரணம் என்று தொடர்ச்சியாக பல்வேறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே நுவரெலியாவுக்கு சுற்றுலா வரும் புதிய சாரதிகள் வீதிகளில் நிலையறிந்து அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் நுவரெலியா போலீசார் கேட்டுக்கொள்கின்றார்கள். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.